ஒரு விவசாயி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 3K ஃபாலோவர்ஸ் வந்துடுச்சு. அதனால் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக் வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேக்கில் கஸ்டமர்ஸ் என்ன கேட்டிருந்தாருன்னா, யூடியூப் சிம்பிள் போட்டிருக்கணுங்க, அது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க, சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க, வேறு எதுவுமே அவர் கேட்கல. எனக்கு யூடியூப் செலிப்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேக் கொடுங்க அப்படின்னாரு. ஸோ நாமளும் வந்து யூடியூப்பில் வந்து அது மாதிரி நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த கேக் டிசைன் கிடச்சி ஃபைனல் பண்ணி அனுப்பிச்சுட்டு ஓகேங்க செஞ்சு கொடுத்துரு அப்படின்ட்டாரு. நாங்கள் வந்து நைட்டே வேணுனாரு. சரி நாங்கள் காலையிலே செஞ்சு முடிச்சு நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அவர் நேரடியாக இங்கே எழுமத்தூர்லேருந்து அவர் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டாருங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டானார். ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம வீடியோ போடுறது அப்படின்னு ஒரு டவுட் கேட்க ஆரம்பித்து அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு. விவசாய சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் அவர் நல்லா பதில் சொல்லுவார். ஸோ இது மாதிரி கேக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் உங்களோட செலிப்ரேஷனை பர்த்டே இல்லை வெட்டிங் டே ஒரு சிறந்த மூமெண்ட்டை வந்து நீங்கள் கேக்கோட கொண்டாடணும்னா நம்ம இது மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கில் செஞ்சுட்டுருக்குறோம், ப்ரௌனி செஞ்சுட்டுருக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு நம்ம ப்ரௌனி செஞ்சு கொடுத்துருவோங்க. அடுத்தது டோர் டெலிவரி பண்ணிடுவோங்க. 10 கிலோமீட்டர் வந்தால் ஒரு 100 ரூபா, அதுக்கு மேலே போச்சு 150 ரூபா. ஸோ இவர் தான் வந்து கேக் வாங்க வந்தவர். அந்த விவசாயி ஒரு 3K ஃபாலோவர்ஸ் வந்துடுச்சு. ஃபேஸ்புக்லேயே ஒரு 5K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நம்ம நீட்டாக செஞ்சு பேக் பண்ணி அவர் வண்டியில் ஒரு கூடையில் எடுத்து வந்தார் பை. ஸோ அதில் போட்டு நீட்டாக நம்ம பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஸோ வீட்டுக்கு வந்தவர் தண்ணியெல்லாம் மோந்து கொடுத்து ஒரு உரம்பர முறையில் நம்ம கவனித்து திரும்ப நம்ம அவர் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டுங்க. இவர் வந்து நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டார். மார்னிங் டைம் கட்டி நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொண்டு பையனை கொண்டு ஸ்கூலில் விடணும், நானும் ஆஃபீஸ் கிளம்பணும், அதனால் நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் நேற்று ஈவினிங்கே கேட்டிருந்தார். நம்ம அதனால் அடுத்த நாள் காலையில் கொடுக்குற சொன்னாடி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் வந்து எங்கள் காட்டில் நடவுங்க, அதனால் நானும் போய் நடவுக்கு ஆளுகளை வந்திருப்பாங்க அவங்களோட வச்சு வெட்டிக்கிறேன், எல்லாரும் கேக்கெலாம் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வச்சுங்க.